பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையும் சந்திப்பதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். என்னாகம 13ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். இங்க என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை தேவன் விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் அல்லவா? மோசே அந்த தேசத்தை வேவு பார்ப்பதற்காக காலேப்புடன் கூட சில மனிதர்களை அங்கு என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அவங்க அந்த தேசத்தை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு வந்து சில மனிதர்கள் என்ன செய்யறாங்க? துர்ச்செய்திகளை பரப்புறாங்க. என்னாகம 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்பு செய்தார்கள். இன்னும் கூட ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? நம்மளை ஏன் தேவன் இப்படி கொண்டுட்டு வந்தார்? நம்ம திரும்பமாக எகிப்தின் தேசத்துக்கே போய்விடலாம் என்று சொல்லி சில மனிதர்கள் என்ன பண்ணாங்க? நமக்கென்று ஒரு தலைவரை ஏற்படுத்தி நம்ம திரும்பி வந்த எகிப்து தேசத்துக்கே நம்ம என்ன செஞ்சிடலாம்? போய்விடலாம். இந்த கானான் தேசத்துல நம்மளால பிரவேசிக்க முடியாது, அங்க எல்லாரும் ராட்சத மனிதர்கள் இருக்கிறாங்களாம் என்று சொல்லி தங்களுக்குள்ளாக என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? முறுமுறுத்து கர்த்தரை வேதனைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுக்கு நடுவே தான் காலேப் என்பவர், தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறவர், என்ன சொல்கிறார்? நாம் அந்த தேசத்தை உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று விசுவாச அறிக்கை செய்கிறார். நாம் அதை எளிதாய் ஜெயித்து விடலாம். எப்படி? இவங்க எல்லாரும் அங்க ராட்சத மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது காலேப் சொல்லுகிறார், இல்ல நாம் அந்த தேசத்தை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி. என்னாகம 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நம்மை பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லி காலேப் அங்க என்ன செய்றார்? சொல்றாரு. கர்த்தர் நம்ம பிரியமா இருந்ததுனாலதான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மள என்ன செஞ்சுட்டு வந்தாரு? கொண்டுட்டு வந்தாரு. அவர் நம்ம பிரியமா இருக்கிறபடினால இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தையும் கூட நம்ம என்ன செய்வார்? அவர் சுதந்திரிக்க பண்ணுவார். அவர் இதை சுதந்திரிக்க பண்ணுவது கர்த்தருக்கு எளிதான காரியம். நாம் எளிதாக அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக மலை போல் இருக்கிற காரியங்களை குறித்து நாம் எப்படி பார்க்கிறோம்? நாம் பிரச்சனையை பார்க்கிறோமா? இல்லை என்று சொன்னால் நம்ம கூட இருக்கிற தேவனை பார்க்கிறோமா? இந்த உலகில் இருக்கிற காரியங்களையும் விட நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். கர்த்தரை பெரிதாக பார்த்தார். அதனாலதான் சொன்னார், அந்த ராட்சத மனிதர்கள் இருந்தாலும் கூட அந்த தேசத்தை நாம் சுதந்திரிப்பது நமக்கு எளிதான காரியம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காலேப்பை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார் பாருங்களேன். என்னாகம 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். பிரியமானவர்களை, என்னுடைய தாசனாகிய காலேப் என்ன செஞ்சிருந்த? வேற ஆவி உடையவனாய். அங்க எல்லாரும் நெகட்டிவா, இது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே காலேப் விசுவாசமான வார்த்தைகளை பேசினார். இதை நாம் சுதந்திரிப்பது எளிதான காரியம் என்று சொன்னார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட நாம் என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம்? நமக்கு முன்பதாக மலை போல் இருக்கிற காரியங்களை பார்த்து அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தி பேசுகிறோமா? இல்லை என்று சொன்னால் இந்த உலகில் இருக்கிறவரிலும் நம்மில் இருக்கிற பெரிய தேவனை குறித்து நாம் பெரிதுபடுத்தி விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோமா? அப்படி விசுவாசமான வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மை மகிழ்வார். நம்மை குறித்து தேவன் சந்தோஷமாயிருப்பார். காலேப்பை குறித்து சாட்சி கொடுத்ததை போல நம்மை குறித்தும் என்ன செய்வார்? அவர் சாட்சி கொடுப்பார். தேவனை உத்தமமாய் பின்பற்றின மனிதன்.
பிரியமானவர்களை இன்னும் கூட கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லி காலேப் சொல்லுகிறார் பாருங்களேன். நாம் இந்த மாதிரி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி முறுமுறுத்து கொண்டு நாம் இருப்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் கர்த்தரை நம்பாமல் நாம் பேசுவதை குறிக்கிறது. இதுவரை வழி நடத்தி கொண்டு வந்த தேவன் இனிமேலா நம்மை கைவிடுவார்? பிரியமானவர்களே, ஆகையினால விசுவாசமுள்ள வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். கர்த்தர் நம்மில் பிரியமா இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாமை சுதந்திரிக்க பண்ணுவார் என்று சொல்லி காலேப் சொன்னதை போல நாமளும் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? நம் முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் அவைகளை குறித்து தேவ பிள்ளைக்கு முன்பதாக நீ சமபூமியாவா என்று சொல்லி விசுவாசமுள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம். தேவனாலே ஒரு சேனைக்குள்ளும் பாய்வேன், கர்த்தனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லி ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வர வேண்டும். இதுதான் தேவனை உத்தமமாய் பின்பற்றுவதற்கு அடையாளம். பிரியமானவர்களே, நமக்கு முன்பதாக யார் போறாங்க தெரியுமா? ஜெய கிறிஸ்துவாகிய இயேசு. நம்மளை வழி நடத்துகிறவர் யாரு தெரியுமா? நம் ஜெய கிறிஸ்துவாகிய இயேசு. ஆகையினால அவரை பின்பற்றி செல்லுகிற நமக்கு தோல்வியே இல்லை பாருங்களேன். ஒருவேளை தோல்வியை நமக்கு அனுமதித்திருந்தாலும் கூட அது கர்த்தருடைய ரீடைரக்ஷனாக இருக்கும். அந்த பாதை வேண்டாம், உனக்கு வேறொரு பாதை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் நம்மை வழி நடத்துகிற விதம் தான் அது. நாம் என்ன நினைக்கிறோம்? அந்த தோல்வியை கண்டு ஐயோ நான் தோத்துட்டேன், முடிந்தது, அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு நாம நினைக்கிறோம். அந்த துர்ச்செய்தியை பரப்பின மனிதர்களை போல நாம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாமல் வேற ஆவி உடைய அந்த காலேப்பை மாதிரி விசுவாசமான வார்த்தைகளை பேச அழைக்கப்படுகிறோம். அப்படி நம்ம விசுவாசமான வார்த்தைகளை பேசணும் என்று சொன்னால் தேவன் அந்த வார்த்தைகளை கனப்படுத்தி நம் விசுவாசத்தினால அவர் என்ன செய்வார்? அந்த அற்புதத்தை நமக்கு செய்வார் பாருங்களேன், உடனே செய்வார் பாருங்களேன். காலேப் அப்படிதான் சொல்றாரு. இல்ல பெரிய ராட்சத மனிதர்களை பத்தி நான் யோசிக்காதீங்க, உடனே நம்ம போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம், அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். தேவன் நம்மில் பிரியமாயிருந்த அந்த தேசத்தை நாம் கைகளில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அவர் விசுவாசமான வார்த்தைகளை பேசினார். தேவனுடைய பார்வையில ஒரு நற்சாட்சியையும் பெற்றார் பாருங்களேன். தேவனே அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் நம்மை பார்த்து சாட்சி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? இல்லை என்று சொன்னால் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி தேவனை துக்கப்படுத்துகிறோமா? ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் எங்களோட பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் காலேப்பை மாதிரி வேறு ஆவியை உடையவர்களாக விசுவாசமான வார்த்தைகளை பேச உதவி செய்யுங்க. எங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக ராட்சத மனிதர்களை போல, எங்க கண்களுக்கு முன்பதாக அப்பா மலைகளை போல இருக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் பயப்படாமல் தேவ பிள்ளைக்கு முன்பதாக நீ சம பூமியாவா என்று சொல்ல உதவி செய்யுங்க. இந்த உலகில் இருக்கிறவர்களும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நாங்கள் இந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் எங்களோடு இருக்கிற உண்மை பெரிதுபடுத்தி உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவனே அப்பா, எங்க வாழ்க்கையில நீர் எங்களுக்கு ஜெய கிறிஸ்துவாக முன் செல்கிறீர் என்பதை ஒரு நாளும் நாங்கள் மறக்க கூடாது. எங்களுக்கு நன்மையாக முடிய பண்ணுவீர், எங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்றுவீர் என்கிற விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலேப்பை மாதிரி நாம் வேத ஆவி உடையவர்களாக விசுவாசமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு தேவனை நீங்க விசுவாசிக்காம நம்பாம இருந்தீங்கன்னா உங்களை ஒப்பு கொடுத்து தேவனை விசுவாசிக்க ஆரம்பிங்க. தேவன் காரியங்களை நன்மையாக முடிய பண்ணுவார். இன்னும் கூட அழகான ஒரு மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலமா அவங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது என்று சொன்னால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இதனால பல ஆத்துமாக்களை நாம் தைரியப்படுத்துகிறோம். மீண்டும் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.